அதுல எத்தனை வம்சம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? 5 வம்சம் இருக்குன்னு பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் யார் வராங்க? அடிமை வம்சம் வராங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க? கில்ஜி வம்சம் வராங்க. அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் வராங்களா? அதுக்கப்புறம் யாரு வராங்க? சையத் வம்சம். அஞ்சாவதா கடைசியாதான் லோடி வம்சம். கொஸ்டின் கேட்கும் போது எத்தனை வம்சமா பிரிஞ்சிருந்தாங்க, எந்தெல்லாம் அடிமை வம்சத்துல எத்தனை பிரிவா இருந்தது, கில்ஜி வம்சத்துல எத்தனை பிரிவா இருந்தது, எந்தெந்த அரசர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லோடி வம்சமா முதல்ல அடிமை வம்சம்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா, முகமது கோரின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய இடத்துல இருக்க அந்த இராணுவ தேவைகளுக்காக அடிமைகள்லாம் நிறைய வாங்கிட்டே வந்திருப்பாரு. அதுல ஒரு அடிமை திறமை வாய்ந்தவரா இருந்ததா யாரு? புத்திசாலித்தனத்திலயும் சரி, போர் திறமையிலயும் சரி, எல்லாத்துலயும் ஒரு நல்ல திறமையான ஒரு அடிமையா இருந்தவர் தான் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? குத்புதீன் ஐபக்குங்கிறவர் யாரு? ஒரு அடிமை. சரிங்க, இராணுவ தேவைக்காக வாங்கப்பட்ட ஒரு அடிமை தான் யாரு? குத்புதீன் ஐபக். சரிங்களா? இப்போ அடிமை வம்சம் மட்டும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் சொன்னேன்? 1206 இருந்து 1290 வரைக்கும். ஓகேங்களா? இதுல கோரிக்கு அப்புறம், கோரி இறந்ததுக்கு அப்புறம் யாரு வராங்க? குத்புதீன் ஐபக் திறமையானவரா ஒரு அடிமையா இருக்காரு. அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் யாருதான் இருந்திருப்பாங்க? குத்புதீன் தானே எல்லாத்துக்கும் நான் தான் அரசுன்னு சொல்லி அந்த சார்ந்த எல்லா பகுதிகளிலும் அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும்? 1206 இருந்து 1210 வரைக்கும் இவர் எங்க இருக்காரு? ஆட்சியில இருக்காரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம். ஆனா வம்சம் ஃபுல்லாவே 90 வரைக்கும் நீடிக்குது. இவரோட ஆட்சி மட்டும் 10ஓட க்ளோஸ் ஆயிருது. ஓகேங்களா? இவர் ஆட்சியில இருந்தப்ப என்னென்னலாம் கொண்டு வர்றாரு அப்படின்னா, குதிப்னார்னு ஒண்ணு என்ன பண்றாரு, கட்டளை அடிக்கல் நாட்டுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்றாரு, முக்கியமான இவர் ஒருத்தர் நியமிச்சிருப்பாருல்ல,